வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார். அதாவது அமெரிக்காவிற்கு நேரடியாக சொல்லாமல் தன்னுடைய செயல்பாட்டுகளின் மூலமாக பதிலை சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது நமக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் கூடுதலாக 50% அவர் வரியாக வைத்தார் அப்படின்றது பார்க்கின்றோம். ஒரு சில நாடுகளுக்கு அவர் வரி விதித்தார். அந்த ஒரு சில நாடுகளில் இந்தியாவிற்குத்தான் உச்சகட்டமான ஒரு அதிகபட்சமான ஒரு வரி விதிப்பு அப்படின்றது பார்க்கிறோம். அதுக்கு அவர் விதித்த நிபந்தனைகள் ரஷ்யாவில் இருந்து நீங்கள் எரிபொருள் வாங்குவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரஷ்யாவிலிருந்து நீங்கள் வாங்கக்கூடிய எரிபொருளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு திரு மோடி அவர்கள் எந்த பதிலையும் கூறவில்லை. இப்போது அவர் இன்டைரக்டாக சில பதிலை கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ நம்முடைய சிந்தனைக்கு பாத்தீங்கன்னா, திரு ட்ரம்ப் அவர்கள் எதனால் இந்த மாதிரி அவர் கூறியிருக்கின்றார் அப்படின்றது பார்ப்போம் என்றால், இது இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த யுத்தத்திலிருந்தே ஆரம்பித்த விஷயம். அந்த யுத்தத்தினுடைய முடிவில் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் நான் தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கூறினார். அதை பாகிஸ்தான் அதிபர் அவர்கள், பாகிஸ்தானுடைய பிரதமர் அதை ஆமோதித்தார். ஆனால் திரு மோடி அவர்கள் அதை பற்றி எந்த ஒரு கருத்தும் அவர் கூறவில்லை. அது அவருக்கு ஒரு வருத்தம். இதோடு மட்டும் பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவினுடைய அந்த பாதுகாப்பு, நம்முடைய பயன்படுத்த அந்த அரணாக இருந்த S-400 இருந்து நிறைய ஆயுதங்கள், நிறைய போர் விமானங்கள், இவையெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் பிரான்சினுடைய ஒரு கூட்டு தயாரிப்பில், மேலும் இந்தியாவினுடைய ஒரு சுயசார்பு தயாரிப்பிலும் உருவானது. இவை அனைத்துமே ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அது அன்றைக்கு வேலை செய்ததுன்னு பார்க்கிறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சிக்கு அவர்களுடைய அந்த தகுதியை எப்போ வெளிப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேர்தல் நேரங்களில் வெளிப்படும். மக்கள் எப்படி வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்றது. ஒரு மாணவர்களும் அதே மாதிரிதான் அவங்களுடைய அந்த திறமையை எப்போ பார்க்கலாம்னா, ஒரு தேர்வு நேரங்களில் வெளிப்படும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இந்த ராணுவ தளவாட பொருட்களினுடைய அந்த திறமையை பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தில் நமக்கு வெளிப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு பாதுகாப்பு கவசமாக நமக்கு ஒரு S-400 இருந்தது. அதே மாதிரி பிரம்மோ ஏவுகணையாகட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ஒரு இந்தியாவினுடைய வலிமையை உலக நாடுகளே காண்பித்தது அப்படின்றத பார்க்கின்றோம். பாகிஸ்தானுக்கு நிறைய அதுல தோல்விகள், அவருடைய பாதுகாப்பு கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்படவில்லை. இவை அனைத்துமே முன்பு அமெரிக்காவிலிருந்து வாங்கிய விஷயங்களாக இருந்தது அப்படின்றது ஒரு விஷயம். இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய நீட்சி எல்லாமே சேர்ந்து ரஷ்யாவிடம், ரஷ்யாட்ட இருந்து நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கக்கூடாது, ஆயில் வாங்கலைன்னா அடுத்த ராணுவ தளவாட பொருட்களும் வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் அதுக்கான அடுத்த கட்ட ஒரு நகர்வு. நமக்கு ஆயில் வேண்டாம்னு சொன்னா அடுத்தது நமக்கு அந்த பாண்டிங் நமக்கு கட் ஆயிரும் இல்லையா? இப்போ நம்ம அது மட்டும் இல்லை, அது ஒரு ஜாயிண்ட் கொலாபரேஷன் தான் ஆக்சுவலா. இப்போ இந்த நிபந்தனை விதிப்பதற்கான காரணம் இதற்கு பின்னாடி ஒரு ஈகோ கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு தான் சொல்லி அந்த யுத்தம் நின்றது அப்படின்ற ஒரு வார்த்தையை திரு மோடி அவர்கள் ஆமோதிக்கவில்லை அப்படின்றதுனால கூட இருக்கலாம். மேலும் இந்த இந்தியாவுடைய அந்த வலிமையை நிரூபித்ததன் காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கிறோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அமெரிக்காவிற்கு ஒரு ஒரு மறைமுகமான ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார். அதாவது கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்லாத ஒரு இந்தியாவும் சைனாவும் இன்று தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டது அப்படின்றத பார்க்கின்றோம். உலகிலேயே விற்பனை சந்தை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்றது இந்தியா. ஆனா சைனா கொஞ்சம் சுயசார்புடைய நாடு. வெளிநாட்டு சந்தையை அவ்வளவாக உள்ளே அனுமதிப்பது இல்லை. அந்த அடிப்படையில் மக்கள் தொகையினுடைய உச்சத்தில் இருப்பது சைனா, இரண்டாவது இந்தியா. இந்த 2 வலிமை நாடுகளும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு உறவை புதுப்பித்துக் கொண்டது. குறிப்பாக அந்த தரைவழி வர்த்தகத்தை கூட இன்னும் அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி நேரடி விமானங்கள் சைனாக்கு செல்வது ஒரு தடை செய்யப்பட்டிருந்தது. இப்போது அது புதுப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா, ரஷ்யா அதிபருடன் உண்டான அந்த மாநாட்டில் ஒரு புரிந்துணர்வு போன்ற விஷயங்கள், இது எல்லாமே ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா,
பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, இந்தியா இவை அனைத்துமே வந்து ஒரு கைகோர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது, இவர்கள் தங்களுடைய எரிபொருள்களை வாங்கும் பொழுதும் வர்த்தகத்தில் ஈடுபடும் பொழுதும் தங்களுடைய நாணயங்களை, இந்தியா வந்து ருபீஸ்லையும் சைனா வந்து யங்லையும் அதிலேயே வந்து வர்த்தகம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் இந்தியா எரிபொருள் வாங்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் வந்து இந்தியாவிற்காக, அதாவது இந்தியாவிற்காக இந்த நேச நாடுகளுக்கு வந்து இந்த விலை குறைப்பு போன்ற விஷயங்களும் அங்கே வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கின்றோம். இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அமெரிக்காவிற்கு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை தந்திருக்கின்றது. இதற்கு அவர் எப்படி பதிலடி கொடுக்க போகின்றார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 50% அவர் வரி விதித்திருக்கின்றார். இங்கே நமக்கு ஏற்றுமதி தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது உண்மைதான். குறிப்பாக இங்கே திருப்பூரில் வந்து பார்க்கின்றோம், இந்த பின்னல் ஆடை அந்த விஷயங்கள் எல்லாம், ஆடைகள் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே என்று அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கின்றோம். நிறைய அதே மாதிரி உணவுப் பொருட்கள் இது எல்லாமே வந்து இப்ப அமெரிக்காவிற்கு அனுப்பி கொண்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இன்று வேறு நாடுகளுக்கு மாற்றி அனுப்பப்படுகிறது அப்படின்றத பார்க்கின்றோம். இது எல்லாம் வந்து எங்க கொண்டு போய் விடும், இதை வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்படி இதை கையாள போகின்றார் அவர் வந்து அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்க்க வேண்டும். அவர் வந்து ஏனென்றால் மோடி வந்து நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதாவது சைனாவுடன் அந்த நேச கருத்தை அவர் நீட்டிருக்கின்றார். அதேதான் திரு மோடி அவர்கள் திரு ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய நண்பராகத்தான் அவர் இருந்திருக்கின்றார். அப்படிதான் அவர் வந்து கடந்து வந்திருக்கின்றார். ஆனால் ஒரு 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 கண்ட்ரி இஷ்யூ அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் வந்து எப்படி அதை வெளிப்படுத்து, அவருடைய அந்த ஒரு அங்கீகாரம், அவருடைய அந்த ஒரு கௌரவம் அப்படின்றத வந்து எப்படி அவர்கள் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ ஒரு இந்தியாவிற்கும் ஒரு சைனாவிற்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான ஒரு வியாபார ஒரு உறவு வந்து தற்போது முன்பு இருந்த உறவு தற்பொழுது ஒரு புதுப்பித்திருக்கின்றது அப்படின்றத பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்தியாவும் தன்னுடைய வலிமையை வந்து இன்று காண்பித்திருக்கின்றது. அதாவது நேசக்கரம் நீட்டுவதிலும் இந்தியா வந்து தன்னுடைய வலிமையை மிகவும் ஆழமாக நிரூபித்திருக்கின்றது. அதே போன்று ஒரு யுத்தத்திலும் தன்னுடைய வலிமை வந்து என்ன அப்படின்றதையும் இந்தியா வந்து காண்பித்திருக்கின்றது. அதனால் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.